உமன்ஸ் ஏஷியா கப் T20 சீரிஸோட 10வது மேட்ச் இந்தியா உமன்ஸ் அண்ட் நேபாள் உமன்ஸுக்கு இடையில தம்புல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தம்புல்லா பிச் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இங்கே மேட்சஸ் நடக்குது. பொதுவாக கண்டினியூஸாக மேட்சஸ் நடக்கிறப்போ பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் இங்கே டீசன்ட் ஸ்கோர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இந்தியா UAEக்கு எகென்ஸ்டாக 201 ரன்ஸை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. தென் ஸ்ரீலங்கா மலேசியாக்கு எகென்ஸ்டாக 184 ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இங்கே சேஸ் பண்ணுற டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணுறாங்க. பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாக விழுறதில்ல. ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்குது. இந்த சீசனில் இங்கே லீடிங் விக்கெட் டேக்கர்ஸாக இருக்கிறது ஸ்பின்னர்ஸ் தான். ஓவராலாக இங்கே 10 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 4 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 6 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 135 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 201 ரன்ஸை இந்தியா உமன்ஸும், லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன்ஸை பாகிஸ்தான் உமன்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 8 டைம்ஸும், 152 189 1 டைமும், above 190 1 டைமும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா உமன்ஸ் ஆல்மோஸ்ட் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2 மேட்ச்லையும் வின் பண்ணி நல்ல நெட் ரன் ரேட் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் பாகிஸ்தான் தென் UAE மொத்தமாக டாமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் நேபாளை டாமினேட் பண்ணி வின் பண்ண சான்சஸ் அதிகம். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 160+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் நேபாள் below 100 இல்லை 110க்குள்ளே அவுட் ஆக சான்சஸ் அதிகம். சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் இன்ஜரியான ஸ்ரேயங்கா பட்டீலுக்கு பதிலாக தனுஜா கன்வரை எடுத்துகிட்டு வந்தாங்க. கன்வர் சூப்பராக பவுல் பண்ணாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. நேபாள் உமன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் UAE பீட் பண்ணாங்க. தென் செகண்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் கிட்ட லாஸ் ஆனாங்க. இந்த மேட்ச்சில் நல்ல நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணால் மட்டும்தான் செமிஃபைனல் பற்றி யோசிக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க. அதுலேயும் பவுலிங் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. பவுலிங்கில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா பார்க்கணும். இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 5 இல்லை 6ல் பேட்டிங் ஆடுவாங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். பட் இந்தியா சேஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் நேபாள் விக்கெட் கீப்பர்ஸ் 2 பேரோட பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ ரிச்சா கோஷ் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க. கேச்சிங் அண்ட் ஸ்டம்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தென் ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் அதிரடியாக 50 அடித்தாங்க. மந்தனா அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மந்தனாக்கு லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சிது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. மற்றபடி ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. மந்தனா ஆஃப் பிரேக் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் நேபாளில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் யாரும் இல்லை. ஸோ மந்தனா நல்லா ஆட சான்சஸ் இருக்குது. ஷஃபாலி 2 மேட்ச்லையும் சூப்பராக ஆடி இருந்தாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஹேமலதா ஒன் டவுனில் மேட்சிங் ஆடுவாங்க. டீசன்ட் பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் சடனாக 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். டீசன்ட் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்காது. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்காக வேணும்னா ஓப்பனர்ஸில் யாராவது ட்ராப் பண்ணிட்டு ஹேமலதாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடி இருந்தாங்க. சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியா செகண்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் பேட்டிங் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஜமீமா நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. இன்கேஸ் இந்தியா டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் இயர்லியாக லூஸ் ஆகிட்டா ஜமீமாவோட பேட்டிங் ஆர்டர் ப்ரமோட் ஆகும். குவாலிட்டி பிளேயர், டீசன்ட் பேட்டரும் கூட. நல்ல ஃபார்மில் வேற இருக்காங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டாப் ஆர்டரில் 1-2 பேட்டர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஜமீமாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. தீப்தி சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் 6th ஓவரை தீப்தி சர்மா தான் பவுல் பண்ணுவாங்க. அந்த ஓவர்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாக விழும். தென் டெத் ஓவர்ஸில் 18 இல்லை 19th ஓவரை பவுல் பண்ணுவாங்க. அந்த ஓவர்லையும் விக்கெட்ஸ் விழும்.
தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். ஆல்மோஸ்ட் 7th இல்லை 8th டவுனில் தான் பேட்டிங் ஆடுவாங்க. பூஜா வஸ்ட்ரேக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 7-8 இன்னிங்ஸில் கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸுக்கு எகென்ஸ்டாக 4 for எடுத்திருந்தாங்க. ஸோ மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுத்து கொடுக்க முடியும். டீசன்ட் பேட்டரும் கூட. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர். மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 1 விக்கெட் மினிமம் எடுக்கிறாங்க. நேபாள் ஓப்பனர்ஸ் 2 பேருமே டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ ரேணுகா சிங்குக்கு விக்கெட் கொடுப்பாங்களா டவுட்டு தான். ரேணுகா சிங் லாஸ்ட் 11 இன்னிங்ஸில் 6 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக இருக்காங்க. பட் நேபாள் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ட்ராப் பண்ணுறது உங்களோட விருப்பம். ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்சோட 20th ஓவரை ராதா யாதவ் தான் பவுல் பண்ணாங்க. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தனுஜா கன்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 ஓவரில் 14 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. தென் மிடில் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நேபாள் உமன்ஸ் பேட்டர்ஸ் பொதுவாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ கன்வர் அண்ட் ராதா யாதவ் இந்த மேட்ச்சில் க்ரூஷலாக இருப்பாங்கன்னு தோணுது. நேபாள் உமன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் காஜல் தென் ரோமா தாப்பா. காஜல் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. ஆல்மோஸ்ட் 8th and 9th டவுனில் தான் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 2 பேருக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. 2 பேரோட பேட்டிங் நம்பர்ஸும் கிரேட்டாக இல்லை. கட்கா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் UAE 72 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. டீசன்ட் பிளேயர். பட் பெரிய டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக இது வரைக்கும் ஆடினதில்லை. இருந்தாலும் டீசெண்டாக 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பிந்து ராவல் 8th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங்கில் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. 31 T20ஸில் 13 ஆவரேஜில் தான் ஆடிருக்காங்க. தென் டீசன்ட் பவுலரும் கூட. பட் பவுல் பண்ணால் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். ஆனால் பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ருபினா சேத்ரி பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. T20ஸில் பேட்டிங்கில் 100 எல்லாம் அடிச்சிருக்காங்க. தென் T20ஸில் பவுலிங் எக்கனாமி 3.89 வச்சுருக்காங்க. 57 T20ஸில் 42 விக்கெட்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. குவாலிட்டி பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்டாரானா மகர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. டீசன்ட் பிளேயர். T20ஸில் 22 ஆவரேஜில் பேட்டிங் ஆடியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 55 மேட்ச்சில் 50 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்து பர்மா டீமோட கேப்டன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாங்க எகென்ஸ்ட் UAE. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. 55 மேட்ச்சில் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காங்க. பேட்டிங்கில் 16 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டீசன்ட் எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. அதையும் கன்சிடர் பண்ணணும். பூஜா மகாட்டோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகென்ஸ்ட் பாகிஸ்தான். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. நம்பர்ஸ் பெருசாக இல்லை. இன்கேஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் யார்லி அவுட் ஆகிட்டா மிடில் ஸ்லோவாக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கபிதா கன்வர் பேட்டிங்கில் 1 டவுனில் ஆடுறாங்க. தென் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 10 தான் ஆவரேஜாக வச்சுருக்காங்க பேட்டிங்கில். பவுலிங்கில் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காங்க.
பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ரிஸ்க்காக வேணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கபிதா ஜோஷி 2-3 overs பவுல் பண்ணுறாங்க. தென் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் குயிக்காக 31 runs ஸ்கோர் பண்ணாங்க. தென் பவுலிங்கில் 1 wicket எடுத்தாங்க. ஓவராலாக பெருசாக நம்பர்ஸ் இல்லை, பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங்கில் 15 to 20 runs, தென் பவுலிங்கில் 1 wicket எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். மராசினி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 1-2 overs பவுல் பண்ணுறாங்க. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. சூப்பர் பவுலர், கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். நேபாளில் இவங்க மட்டும்தான் ஸ்பின்னர். ஸோ மராசினி க்ரூஷலாக இருப்பாங்கன்னு தோணுது. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ், பேட்டர்ஸில் மந்தனா, ஷஃபாலி, தென் கட்காவை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி, ருபீனா செட்ரி, மக்கர், தென் பூஜா வஸ்ட்ரேக்கர். பவுலர்ஸில் ரேணுகா சிங், ராதா யாதவ், தென் தனுஜா கன்வர். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஹர்மன்பிரீத் கவுரை கூட ட்ரை பண்ணலாம். தென் இந்து பர்மாவும் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஷஃபாலியை ட்ராப் பண்ணிவிட்டு ஹேமலதா இல்லை ஜமீமாவை ட்ரை பண்ணலாம். தென் ரேணுகா சிங்குக்கு பதிலாக கன்வர் இல்லை மராசினியை கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு தீப்தி, மந்தனா, தென் ஷஃபாலியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஜமீமா, மக்கர், தென் தனுஜா கன்வரை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.